ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. 4 மணி பலகாரம். வாங்க நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி கார சேவ் தாங்க பண்ண போகிறேன். கடலை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துக்கலாம், கட்டி கட்டி இல்லாமல். ரெண்டு கப் கடலை மாவு, அது நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். கட்டிகள் இல்லை பாருங்கள், அதெல்லாம் அவ்வளோ சரி. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாங்க. ஓமத்தை நம்ம நல்லா நுணுக்கி போட்டுக்குவோம். அதை நல்லா வாசனை கமகமன்னு வருங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா? அதையும் நம்ம போட்டுக்குவோம். அதையும் கொஞ்சம், இது உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் கிடச்சிருங்க. அதையும் நல்லா கசக்கி அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. அதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 ஸ்பூன் சோடா மாவு போடலாங்க. இல்லை உங்கள்கிட்ட பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் சோடா மாவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோடா மாவு 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், சோடா மாவு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கார சேவில் காரெல்லாம் எதுவும் போடலைங்க. இது கர்நாடகா, டெல்லி நார்த் ஸ்டைலுங்க. இது நார்த் இண்டியன், நார்த் ஸ்டைலெல்லாம் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு பவுட்ரு போட்டுக்கலாம், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஒரிஜினல் பார்த்திங்க இப்படி தான் இருக்கும், ப்ளெயினாக. குழந்தைங்களுக்கு, குட்டீஸுங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இது, சரிங்களா? இப்போ இது க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வரணும்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா குட்டியாக பண்ணால் அது கீழே இது விழுந்துடும். அதனால் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோம் அதே கப்பில் ஒரு அரை கப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அரை கப் எண்ணெய் மிக்ஸி ஜாரில் விட்டுருங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/4 கப் தண்ணி, நம்ம அரை கப் எண்ணெய் விட்டோம் பார்த்துக்கோங்க, 1/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். அப்புறமா நம்ம பிசையும் போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். இது நல்லா க்ரீம் ஸ்ட்ரக்சரில் வரணுங்க, சரிங்களா? இப்போ இதை மிக்ஸியை அடிச்சுட்டு வர காட்டுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் நம்ம இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா. எல்லாத்தையும் நல்லா ஊற்றியாச்சுங்க பாருங்க. இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த எண்ணெய் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம
தண்ணி ஊற்றி பிசையணும். இதை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா இது நல்லா அப்படி தாங்க குழு குழுன்னு இருக்கணும். சரிங்களா? நல்லா அடித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து பிசையணும். இது எவ்வளோ சாஃப்டாகுதோ அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு முதல்ல 1/4 கப்பு தண்ணி எண்ணெயில் விட்டு அடிச்சிட்டு வந்தோம். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணி செலவாயிருக்குங்க. அவ்வளோதான், இவ்வளோதாங்க. இதை நான் நல்லா அடித்து குழச்சிக்கிறேன். இது இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம முறுக்காச்சில் எண்ணெய் தடவி செய்யும் போது சரியாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்பவும் முறுக்கு பதத்தில் திக்காகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். சரிங்களா? கையில் ஒட்டி வரணும் அப்படி. அவ்வளோதாங்க, நல்லா அடித்தாச்சு. இப்போ வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி சுட வச்சுட்டு முறுக்கு குழாயில் போட்டு பிழிஞ்சிட வேண்டியதாங்க. முறுக்கு வச்சுதான். சரிங்களா? இப்போ பார்க்கலாங்க. எண்ணெய் பற்ற வச்சுட்டேங்க. எண்ணெய் கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த மாவை முறுக்கச்சில் போட்டுக்கலாங்க. முறுக்கச்சில் எண்ணெய் தடவிக்கலாம். நான் இந்த 3 இருக்கிறது எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இருக்கிறது கூட எடுத்து வச்சு சுட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. 3ஆவும் சுடலாம், இல்லை 1ஆவும் சுடலாம். இப்போது கையிலையும் எண்ணெய் தடவிக்காங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக வருது. ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதை. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இதை நான் மூடிக்கலாம், பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுதுங்க. இருந்தாலும் சூடாகிடுதா இல்லையான்னு ஒன்று போட்டு பார்க்கலாம். சூடாகிடுது. இப்போ பிழிஞ்சிடலாங்க. இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஹையில் எண்ணெய் சூடாகிற வரலாம் ஹையில் இருந்தது. இப்போ ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சாய் கூட ஈவினிங்கில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோ பெல் பட்டனை அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ இதை ஆயிடுத்து நம்ம எடுத்துடலாம். ரொம்ப இது கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆகணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா இது கடலை மாவில் சீக்கிரம் வெந்துடும்.
பாருங்கள் ஆயிலுக்குள்ளே இது மேலே தான் மெதுக்குது எடுத்துடலாம். நான் இன்னொரு தடவையும் செஞ்சு காட்டிடுறேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 பேட்ச் சுட்டு எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேங்க. பாருங்கள் சுட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? இதை இனி நம்ம உடச்சிக்க வேண்டியதுதான். அப்படி இந்த மாதிரி ஒரு 8 பீஸ் வந்ததுங்க. 2 கப் மாவுக்கு நான் 2 தான் காட்டுறேன். இனிமேல் உடச்சிட்டு பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாயா கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரையிலும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.